ஓகே, நன்றி. சரி, நம்ம இந்த கதைப்பொம்மா நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதாக மகதி பாலாஜி அவங்களோட முயல் குட்டி சின்ன சின்ன நீதி கதைகள், அதுல முயல் குட்டி கதையை பற்றி சொல்றதுக்காக நமக்கு முன்னாடி வர எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகதி பாலாஜி. இன்னைக்கு நான் ஒரு கதை பற்றி பேச போகிறேன். முயல் குட்டி. ஒரு நாள் ஒரு முயல் குட்டி இருந்துச்சு. உடம்பு சரியாமல் இருந்துச்சு. அது எதுவும் செய்ய முடியல. அப்போ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, தூங்கிருச்சு. தூங்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. முழிச்சு பார்த்தா ஒரு புலி இருக்கு. அந்த புலி சொல்லிச்சு, எவ்வளோ தைரியம் என்னோட வழியில தூங்கிட்டு இருக்க, நான் உன்னைய சாப்பிட போறேன். அந்த முயல் குட்டி ரொம்ப பயந்துருச்சு. அது சொல்லிச்சு புலிக்கிட்ட, என்னைய சாப்பிட்டா உனக்கு எப்படி வயிறு நிறையும் புலி? அப்ப புலி சொல்லிச்சு, சரி. அப்போ முயல்குட்டி சொல்லிச்சு, என்னோட அப்பா அம்மா சாப்பிடுங்க, அவங்க ரொம்ப குழு குழுன்னு இருப்பாங்க. அப்போ அந்த புலி சொல்லிச்சு, சரி, உங்கள் அப்பா அம்மா எங்க? ஆனால் அந்த முயல்குட்டி சொல்லிச்சு, அவங்க இங்கே இல்லை, அவங்க வெள்ளியில் இருக்காங்க. அதுவும் அங்கே ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு மணி இருக்குல்ல, அது அடி. அப்பா என்னோட அப்பா அம்மா எங்கே இருந்தாலும் வருவாங்க. அப்பா அந்த புலி அடிச்சிச்சு. ஆனால் எல்லா தேனியும் கொட்டிட்டு இருந்துச்சு. அந்த புலி வழியில் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த முயல் குட்டி எஸ்கேப் ஆயிடுச்சு. அது மணி கிடையாது, அது ஒரு தேன் கூடு. நன்றி.